இன்னைக்கு நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமி சீரிஸோட ரைமன் சுகுனாவோட சபிக்கப்பட்ட ஃபிங்கர்ஸ் அதோட ஆரிஜின் பவர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். சாபங்களின் அரசனா இருக்கிற சுகுனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனா தான் வாழ்ந்திருக்காரு. மனிதனா இருக்கும்போது 4 கையோட தான் வாழ்ந்திருக்காரு. கெஞ்சு கூட கல்லிங் கேம்னு சொல்லப்படுற சூதாட்டம் விளையாடுறாரு. அந்த கேம்ல சுகுனாக்கு எதிராக விளையாண்ட கெஞ்சு சுகுனாவை டிஃபீட் பண்ணி அவரோட 4 கையில இருக்க எல்லா விரலையும் வெட்டி சுகுனாவோட ஆன்மாவை சபிச்சு அந்த விரல்ல சீல் பண்ணிடுறாரு. சுகுனா இறந்ததுக்கு அப்புறமா அவரோட ஆன்மா அந்த சபிக்கப்பட்ட விரல்ல 1000 வருஷத்துக்கு மேல உயிரோடவே இருந்திருக்கு. இதனால அந்த விரலை சீல் பண்ண சாபம் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிடுது. அந்த விரலுக்குள்ள இருக்க சுகுனாவோட ஆன்மா சுத்தி இருக்க சாபங்களை இருத்து சாபங்களுக்கே அரசனாயிடுது. அந்த விரல் ஜப்பான்ல இருக்க எல்லா இடத்துக்கும் கைமாறி கடைசியா டோக்கியோல உள்ள ஜுஜுட்சு ஸ்கூலுக்கு வருது. அங்க அந்த சபிக்கப்பட்ட கடங்களை வச்சிடறாங்க. அதே ஸ்கூல்ல படிக்கிற இத்தாதோரியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த சபிக்கப்பட்ட விரலை எடுத்து சீலை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதனால சுகுனாவோட ஆன்மா வெளியே வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக இத்தாதோரி அந்த சபிக்கப்பட்ட விரலை சாப்பிட்டுறாரு. இதனால சுகுனா இத்தாதோரி உடம்புக்குள்ள வந்துருவாரு. இப்படிதான் சுகுனா செத்து மறுபிறப்பு எடுத்திருப்பாரு. யூஜி இத்தாதோரி சுகுனாவோட அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் சுகுனாவோட மத்த விரல்களும் சாபங்களை ஈர்த்து சாபங்களை தாங்குற ஒரு கருவியா செயல்பட்டு இருந்திருக்கு. சுகுனா யூஜி இத்தாதோரி உடம்ப கட்டுப்படுத்துறதை விட்டு கொடுக்குற வரைக்கும் அந்த விரல் அவரை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுகுனா அவரோட 3வது விரலை தேடி கண்டுபிடிச்சிடுறாரு. ஜன்பே யோசினோட வீட்டுல சுகுனாவோட 4வது விரல் யதார்த்தமா அவங்க வீட்டுக்கு வந்துடும். அந்த விரல்னால ஈர்க்கப்பட்ட சாபம் ஜன்பே யோசினோட அம்மாவை கொன்னுடுது. தடசோகராவில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த விரலை ஜுஜுட்சு ரெக்கவர் பண்ணிடுறாங்க. இது மாதிரி பல இடத்துல ரெக்கவர் பண்ணி ஜுஜுட்சு ஹை கிட்ட 6 சுகுனாவோட சபிக்கப்பட்ட விரல் இருக்கு. அந்த 6 சுகுனாவோட விரலையும் மகிட்டோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஜுஜுட்சு ஹைல இருந்து திருடிடுறாங்க. சிபுயால நடந்த சண்டைக்கு அப்புறம் மகிட்டோ கிட்ட சுகுனாவோட 4 விரல் கிடைச்சிடுது. மகிட்டோ கிட்ட மொத்தம் சுகுனாவோட 10 சபிக்கப்பட்ட விரல் இருக்கு. சுகுனாவோட இன்னொரு விரல் யசோகச்சி பிரிட்ஜுக்கு கீழே ஒரு சாபத்தை வெளியே விட்டுடுது. ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிற மெகுமி ஃபுஷிஹிரோ போராடி அந்த சாபத்தை அழிச்சிருவாரு. சிபுயால நடந்த சண்டையில யூஜி வீக் ஆகி மயங்கிடுவாரு. நானேகோ மயக்கமான யூஜியை பார்த்துட்டு கெஞ்சாக்கு எதிராக சுகுனாவை சண்டை போட வைக்கலான்னு ஒரு நம்பிக்கை ஜுஜுட்சு ஹைலேருந்து திருடின சுகுனாவோட விரல்ல ஒண்ணு யூஜி ததோரி மயக்கமா இருக்கும்போது ஊட்டி விட்டுருவாங்க. அப்பதான் ஜோகோ அங்க வந்து சுகுனாவோட சபிக்கப்பட்ட விரலோட சக்தியை புரிஞ்சுக்கிட்டு மகிட்டோவும் அவரோட ஃப்ரெண்ட் ஜுஜுட்சு ஹைலேருந்து திருடின 6 சுகுனாவோட விரலையும் சிபுயால நடந்த சண்டைக்கு அப்புறம் மகிட்டோ கிட்ட சுகுனாவோட விரல் 10 அதிகரிச்சது. இந்த 10 விரலையும் ஜோகோ யூஜி ததோரிக்கு ஒரே நேரத்தில் ஊட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் இத்ததோரி உடம்புல சுகுனாவோட விரல் 15 அதிகரிச்சிரும். ஒரே நேரத்தில் இத்தனை விரல் சாப்பிட்டதுனால இத்ததோரி உடம்ப சுகுனா கட்டுப்படுத்திக்கிறார். சிபுயால நடந்த சண்டையில சுகுனா அவரோட மொத்த சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு இந்த விரல் சுகுனாக்கு ஒரு ஆற்றல செயல்பட்டுச்சு. யூஜி இத்தாதோரி உடம்ப சுகுனா கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் இத்தாதோரி அவரோட உடம்ப கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் சுகுனா அந்த சிட்டியவே பாதி அழிச்சிருவாரு. ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 222ல உரோமா சுகுனாவோட சபிக்கப்பட்ட இன்னும் 4 விரல்களை கண்டுபிடிச்சு சுகுனா கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. கோஜோக்கும் சுகுனாக்கும் இருக்கிற ரொம்ப வருஷ பகையினால் கோஜோவை எதிர்த்து சண்டை போறதுக்காகவும் அவரோட சக்தியை அதிகரிக்கிறதுக்காகவும் சுகுனா உரோமா கொடுத்த 4 விரல சாப்பிட்டுறாரு. கடைசியா இருக்கிற ஒரே ஒரு சுகுனாவோட விரல சபிக்கப்பட்ட ஆவியான ரிகா சாப்பிட்டுடுது. ஷின்சுக்குள்ள சுகுனாக்கும் யூட்டோக்கும் ஏற்பட்ட சண்டை யூட்டோ ஸ்டோலன் கர்சல் டெக்னிக்கை வச்சு சுகுனாவோட மூஞ்சியை வெட்டிடுவாரு. யூஜி ததோரி சாப்பிட்ட 15 சுகுனாவோட சபிக்கப்பட்ட விரலும் உருவமே கொண்டு வந்த 4 விரல் ரிகா சாப்பிட்ட கடைசி ஒரு விரலும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சுகுனாவோட கையில இருந்து வெட்டின 20 விரல் சுகுனாவோட சக்தியையும் ஆன்மாவையும் பிரிச்சு எடுத்து 1000 வருஷத்துக்கு அப்புறம் சுகுனாவோட விரல்லாம் ஒன்னா சேர்ந்து அவர் ஆன்மாவோட பழைய சக்தியை திருப்பி கொண்டு வர மாதிரி தான் கதை போயிட்டு இருக்கு. சுகுனாவோட சபிக்கப்பட்ட ஃபிங்கர் ஆரிஜின் பவர்ஸை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தள்ளி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.